कुमार योगीराम सुरत कुमार जय गुरुदाय ओम अन्नामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरत कुमार प्रचोदयात् அன்பார்ந்த பகவானின் அருட்பெரும் கொடை பெற்ற புண்ணியாத்மாக்களே, இன்னைக்கு பௌர்ணமி. பகவானுடைய அனுகிரகத்தால் நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பௌர்ணமி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். நம்ம நாட்டை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆள்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து விடுமுறை அப்படிங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிலாம் இல்லை. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மூணு நாள் விடுமுறை. அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி, அமாவாசை அடுத்த நாள், பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி, பௌர்ணமி அடுத்த நாள், இப்படி ஒரு மாதத்தில் 6 நாள் விடுமுறையாக இருந்தது. அப்படிதான் விடுமுறை இருந்தது. ஏன்னா நாம் இந்த அமாவாசை பௌர்ணமிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் நாம் வந்து எப்படி இருக்கணும்? அமாவாசைன்னா நீங்கள் வந்து முழு உபவாசம் இருக்கணும். ஏன் அமாவாசையில் வந்து நீங்கள் முழு உண்ணா நோன்பு இருக்கணும்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கிறப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் வர்றதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் வர மாதிரி நமக்கு ஒரு சிம்டம் உடம்புல இருக்குது. டெட் செல்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது, இல்லை கேன்சர் செல்ஸ் உருவாகிட்டே இருக்குது, இல்லைன்னா வேற ஏதோ நமக்கு ஒரு முழு ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்க இருக்குன்னா, நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு அது வந்து நீங்கள் ஒரு உபவாசம் இருந்தீங்கன்னா அதோட வீரியம் அப்படியே குறையும். அதோட அந்த உபவாசம் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறப்போ அப்படியே அந்த வீரியம் அப்படியே குறையும். இந்த பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இந்த பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நமக்கு உடம்புல நடக்கும். அப்போது இந்த அமாவாசை அன்னைக்கு அதனால தான் நம்மளை வந்து உபவாசம் இருக்கணும். அப்போ உபவாசம் இருந்தால் நம்ம வந்து வேறு வேலைகளுக்கு போக முடியாது, அப்போ வீட்டில் இருக்கணும். அதனால தான் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடியும் அமாவாசை அன்னைக்கும் அடுத்த நாளும் நம்ம வீட்டில் இருக்கணும். பௌர்ணமிக்கும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஈர்ப்பு சக்திகள் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கிரகிக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னென்ன நிலைகளில் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈர்ப்பு சக்தியில் நம்ம உடம்பு கிரகிக்கணும்னா வயர் எம்டியாக இருக்கணும். அப்போ அன்றைக்கும் நம்ம விரதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வருஷத்தில் சில குறிப்பிட்ட ஏகாதசி, இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் குறிப்பிட்ட விஷயம். இது எல்லாமே மனிதனுடைய நன்மைக்காக மட்டும்தான் சொல்லிவிடுவோம். சரி, அது அப்படி இருக்குது. அதனால இந்த பௌர்ணமி தினத்தை நம்ம விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ மேஜராக பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் சுவாமி நம்ம வந்து ரெகுலராக வரும், பகவானை பார்க்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி சனிக்கிழமை தோறும் வரும், பௌர்ணமிக்கு வரும், ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லையே, ஒன்றும் பெருசாக நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னும் சில பேருக்கு நாம் சொல்கிறோம், இல்லைன்னா வந்துட்டு அனுபவப்பட்டவங்க போய் சொல்கிறோம், நான் வந்து பகவான் யோகிராம் சுரத் குமார் அறிஞ்சதுக்கப்புறம், அவரை போய் பார்த்ததுக்கப்புறம், அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்திருக்கு, எனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாக இருக்குது, ஸோ யூ ஆல்சோ கோ, நீயும் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. வந்தப்போ அவங்களுடைய கோரிக்கைகள், பிரச்சனைகளை பகவான் யோகிராம் சுரத் குமார் ரொம்ப பிரமாதமாக அருமையாக தீர்த்து வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் நம்மகிட்ட சொல்கிறாங்க, நான் பகவான் யோகிராம் சுரத் குமார் அறிஞ்சது பிறகு எனக்கு இவ்வளோ நன்மைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இது நடந்து முடிஞ்சப்பறம் ஆலய அட்ரஸ் இருக்கார் காணாது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறது, என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப தப்பு. நீங்கள் பகவான்கிட்ட வந்து பகவானை வந்து அறிஞ்சிட்டு உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் கோரிக்கை வைக்கிறீங்க, பகவான் எல்லாத்தையும் சரி பண்ணி தராருன்னா, அவங்க நினைக்கிறது எல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சு இனி நம்ம போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை நினைக்கிறீங்க. தட் இஸ் ராங். பகவான் யோகிராம் சுரத் குமாரை பொறுத்த மட்டும் அவர் எப்படி பிறரை சரி பண்ணுறாரு, பிறருக்கு எப்படி கருணை புரிகிறாருங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். அவர் கருணை புரிகிற ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அது வந்து சிவகுமாரா, இல்லைன்னா வந்து பிரியாவா, இல்லை வரலட்சுமியா அப்படின்லாம் அவர் பார்க்குறது. அருள் புரிகிறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா நாம் எக்ஸாம் எழுதியிருக்கிற பேப்பர் மாதிரி தான். அங்கே போகிற பேப்பரில் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க அதைத்தான் பகவான் பார்க்குறாரு. அது சிவகுமார் எழுதியிருக்கிறாரா, வரலட்சுமி எழுதியிருக்கிறாங்களான்னு அவங்க பார்க்குறதே இல்லை. பேப்பரில் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்க அதுக்கு தான் அவர் மார்க் போடுறாரே ஒழிய, மற்றபடி இது அவனாகும், இது இவனாகும், இவன் வந்து நமக்கு இது பண்ணலாம், இவன் நமக்கு வந்து இந்த திருவாச்சி செய்து வச்சான், அவன் வந்து பாதம் செய்து வச்சான், இவன் மாலை கொண்டு போட்டான், அதெல்லாம் பகவான் பார்க்குறதில்ல. அது அவருக்கு தேவையும் இல்லை. நான் படித்த பேப்பரில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்கிறது நீங்கள் பகவானை எந்த அளவு பற்றி பிடிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு போடக்கூடிய மார்க். அதில் நானாக இருந்தாலும் சரி, நான் தான் சொன்னேன், நான் கூட பகவானை மறந்து
வேற விஷயங்கள்ல, நாட்டு விஷயங்கள்ல நான் தலையிட்டு சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கும் அந்த தண்டனை உண்டு. பகவான் வாழ்ந்த காலத்துல அவருக்கும் அவருடைய தந்தையிடம் இருந்து அந்த தண்டனை உண்டு. எப்போ நம்ம பகவானுடைய நாமத்தை மறந்து வேற விஷயங்கள்ல இந்த இன்ப துன்பங்களை நம்ம புலன்களை செயல்படுத்துறோமோ அந்த தண்டனை நமக்கும் உண்டு, நிச்சயமாக உண்டு. அப்போ நீங்க எழுதிருக்க பேப்பரை பொறுத்தான் பகவான் அருள் புரிகிறார். அப்ப நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்தனே, எனக்கு கூட நடக்கலையே, அவங்களுக்கு நடந்துன்னு சொல்றீங்க, இவங்களுக்கு நடந்துன்னு சொல்றீங்க, இவங்களுக்கு நடந்துன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படி கிடையாது. ஒன்று ரெண்டு விஷயம். ஒரு காரியம் நமக்கு நடக்கிறது நம்முடைய கர்மா. முதல்ல உங்களுக்கு எந்த அளவு கர்மா இருக்கு, அவங்களுக்கு எந்த அளவு கர்மா இருக்குங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க எவ்வளவு தூரம் பகவானுக்கு பாதத்தை பத்தி பிடிக்கிறீங்கிறது ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுதான் நடக்கும். இப்போ பிரியா அன்னைக்கு சொன்ன மாதிரி, இப்போ எனக்கு வந்து உச்சத்தில் இருக்க என்னுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது ஒரு வகையான கர்மா கழிதல். ஒரு வகையான கர்மா கழிதல் எப்படின்னா, நான் வந்து திருவண்ணாமலைக்கு போனேன். திருவண்ணாமலைக்கு போனப்பவே நான் வந்து பகவான்கிட்ட பற்றுதல்ல, பகவான் நானும் ஒரே ஆன்மாங்கிற நினைப்பில் தான் நான் போகிறேன். அங்கே போய் கிரிவலம் போனப்போ என் காலெல்லாம் பொத்து, காலெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு. அப்போ ஒரு பெரியவர் அதான் சொன்னார், உங்கள் கர்மா கழிக்கிறது தான் பகவானுக்கு வர வச்சிருக்காரு, வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் இன்னும் மேலே அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்க, அவ்வளோதான். அப்போ நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் உச்சத்துக்கு வருது, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் உச்சத்துக்கு போகுதுன்னா, இவ்வளோ நாளும் அது கீழே அடைஞ்சு கிடந்ததை பகவான் தட்டி விடுறாரு, போ சீக்கிரம் ஓடி போ அப்படின்னு. அப்படி நினைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மனசை தளர விடாமல் இன்னும் 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 பகவானை பற்றி பிடிக்கும். இன்னும் பகவானை இன்னும் உச்சத்துக்கு பகவானை பற்றி பிடிக்கிறது மீன்ஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து 24 மணி நேரமும் பகவானுடைய நினைப்பிலே இருக்கணும். பகவானுடைய நினைப்பு 24 மணி நேரம் நம்ம இருக்க முடியுமா, 24 ஹவர்ஸ் இருக்க முடியுமான்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்களால் முடியும், கண்டிப்பாக உங்களால் பிடிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம பகவானை நினைக்கிற நேரம் தான். உங்களுக்கு இப்போ சீரியஸான ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குது, துன்பகரமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு முடிவே இல்லாமல் ரொம்ப தலைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குன்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரம் பகவானுடைய நாமத்தை சொல்லலாம், நம்ம நினைக்கலாம். ஆனால் மற்றபடி மனித இயல்பு, மனித வாழ்க்கையில் நம்ம நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள் இருக்கிற நேரம் சத்தியமாக மறந்து போகிறக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிற ஸ்பீக்கர்லையோ இல்லை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லையோ பகவானுடைய நாமத்தை போட்டு விட்றணும். நாம் மனசில் நினைக்கலாம், நம்ம காது அதை கேட்டுகிட்டே இருக்கும். அந்த காது கேட்குறப்ப நம்ம ஆன்மா புலன்கள்லாம் அதை கேட்டுட்டு தான் இருக்கும். இது ஒன்று தான் நமக்கு வழி. 24/7 நம்ம பகவானை நினைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இது ஒன்று தான் வழி. இப்போ பகவானுடைய அந்த நாமா சாண்டிங், பகவானே அவருக்கு வாய்ஸில் சொல்கிற அந்த 24 ஹவர்ஸ் அந்த இதில் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த சாண்டிங் மிஷின், அதை நான் வாங்கி வச்சுருக்கேன், வேண்டாம் வாங்கிங்க. அது வீட்டில் நீங்கள் ஒரு ப்ளக் பாயிண்டில் மாட்டிட்டு அதை போட்டு விட்டிங்கன்னா பகவானே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவரே யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு, பகவானே சொல்லுவார். அது நமக்கு கேட்குறப்போ உங்களுக்கு பகவான் அதிக ஈடுபாடு இருந்ததுன்னா பகவானே நம்ம வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. 2 டைப்ஸில் இருக்குது, 2 டைப்பில் இருக்குது. ஒன்று லைட் எரியும் பகவானுடைய படத்தோட, இன்னொன்று லைட் இல்லாமல் ஒன்று இருக்குது, வேணாம். அப்போ பகவான் நம்ம பற்றி பிடிக்கிறத பொறுத்து தான் நம்முடைய கர்மவரைகள் கரையும். எனக்கு இப்போ கர்மவரை பிரச்சனை கூடிகிட்டே இருக்கே, நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிரச்சனைகள் குறைய போகுது, நீங்கள் மனசு நினச்சிக்கலாம். பகவானை பற்றி பிடிக்கிறத பற்றி பலரும் 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 பல விதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா, திருநாவுக்கரசருக்கு வயதான பிறகும் ஈஸ்வரனோட அருள் கிடைக்கல, அப்படிதானே மேடம்? திருநாவுக்கரசருக்கு அவர் முதிர்ந்து பழுத்து பழமான பிறகும் அவருக்கு ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்கல. ஆனால் திருஞான சம்பந்தருக்கு பிறந்த உடனே கிடைச்சிருச்சு. தினமும் காட்டில் ஒரு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஐயருக்கு சிவனுடைய அருள் கிடைக்கல. ஆனால் ஒரு வேடன், அவனுக்கு யாருன்னே தெரியாது, அது என்னதுன்னே தெரியாது. அவன் அந்த ரிச்சுவல்ஸை பார்த்து இவனும் ஒரு டைப் ஆஃப் ரிச்சுவல்ஸை பண்ணான், அவனுக்கு அருள் கிடைச்சது. தாசி வீடே கதின்னு கிடந்து தாசியே கதி அப்படின்னு கிடந்த ஒருத்தருக்கு கடைசியில் குஷ்டம், உடம்பெல்லாம் குஷ்டம் பிடிச்ச பிறகும் அவருக்கு அந்த காம உணர்வுகளை அவருக்கு அடக்க முடியலை. கூட பிறந்த சகோதரியை அவருக்கு அவ்வளோ அடக்க முடியல. அப்படின்னு என்கிட்ட வான்னு கட்டுன்னு சொன்ன பிறகு திருந்துறாரு. ஐயோ அவ்வளோ மோசமாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலான்னு கோபுரத்தில் ஏறாரு. அங்கே வந்து முருகன் காப்பாற்றுறாரு. அப்போ நாளைக்கு அப்போ மற்றவெல்லாம், நான் எத்தனை வருஷமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், இவன் தாசி வீடே கதின்னு கிடந்தா அவனுக்கு முருகர் அருள் கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாரு? அப்படி கிடையாது. அப்படிதான் காட்டில் இருந்து ஐயரும் நினைச்சார், நான் டெய்லி எவ்வளோ அழகான ரிச்சுவல்ஸ் பண்ணுறேன், சுத்தமான புனித நீரை கொண்டு வரேன், சுத்தமான மலர்களை கொண்டு வரேன், சுத்தமான மந்திரங்களை சொல்கிறேன், எவனோ ஒருத்தன் இறைச்சியை கொண்டு வைக்கிறான், மீட்டை கொண்டு வைக்கிறான், அவனுக்கு போய் அருள் கொடுப்பாரா? எப்படி அருள் கொடுப்பாரா? அப்படி கிடையாது.
நீங்கள் உங்கள் உள்ளத்தாலையும் உணர்வாலையும் உங்கள் மனதாலையும் எப்படி இறைவன் ஒன்றீங்களோ அதை பொறுத்து தான் இறைவனுடைய காரியம். அப்போ அதில் நான் பெருசா நீ பெருசாங்கிறது கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைகளும் அது உனக்குள்ளது பெருசா எனக்குள்ளது பெருசான்னு கிடையாது. நம்ம என்ன கர்ம வினை செய்திருக்கோம் நமக்கே தெரியாது. கர்ம வினைகள் அகல்றதுக்கு ஒரே வழிதான். நம்ம எந்த பிறவியில் செய்த கர்ம வினையாக இருந்தாலும் யார் செய்த கர்ம வினையாக இருந்தாலும் நமக்கு தீக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது பகவானை பற்றி பிடிக்கிறது தான். வேறு வழியே கிடையாது, வேறு மார்க்கமே நமக்கு கிடையாது. அப்போ அதில் நீங்கள் ஒரு கணம் கூட நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சரியில்லையோ இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பற்றி பிடிச்ச எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கண்டிப்பாக உண்டு. பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன். அவ்வளோதான். இனி விடவே மாட்டேன் சுவாமி உங்கள் பாதத்தை. அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி மட்டும் தர முடியும். நான் ஏற்கனவே இந்த சத்சங்கத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பாப்பா ஒன்று நல்ல திறமைசாலி, நல்ல திறமை, அவ்வளவு கை வேலைகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணும். அந்த பிள்ளைக்கு திறமைக்கு நானே அடிமை. எனக்கெல்லாம் பிரமாதமான எனக்கு இந்த கார்டனிங் ஒர்க்குக்கெல்லாம் அந்த பிள்ளை அவ்வளோ அழகான வேலைகள்லாம் செய்வாங்க. நான் எந்த சாமியை நான் குறைச்சி சொல்லலை. நான் கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதங்களோட சிஸ்டமாக நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு தீவிரமான முருகபக்தை. ஒவ்வொரு விசாகத்துக்கும் அந்த பொண்ணு விரதம் இருந்து காவடி இங்கேருந்து சுமந்தே தூக்கிட்டு அது இருக்கிறது குச்சி மாதிரி தான் இருக்கும். நானே கிண்டல் பண்ணேன், பார்த்து எடுத்து படுப்பாப்பா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னா. அந்த அளவு குச்சி மாதிரி இந்த காவடி இங்கேருந்து தூக்கி சுமந்து கஷ்டப்பட்டு போகும். வருஷம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு கிட்ட ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகலை. முடியெல்லாம் நரைச்சி காரைக்கால் அம்மையார் மாதிரி ஆயாச்சு. ஒரே பழனியப்பா தண்டாயுதபாணி அப்படி தான் அதுக்கு பக்தி. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட என்ன பிரச்சனைன்னா ஒரு நாள் கூட இதில் நின்னா பகவானை எட்டெடுத்து கூட பார்க்காது, கும்பிடாது. பகவானை கும்பிடவே செய்யாது. அதுக்கு நினப்பு நான் பெரிய ஆள், நான் முருகனே வழிபடுறவன், நான் முருகனுக்கு பக்தை, என்ன செய்ய முடியும், யார் என்ன செய்ய முடியும். அந்த நினப்பு தப்பு இல்லை. அந்த நினைப்பு தப்பே இல்லை. உனக்கு முருகனுக்கு மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, பற்றுதல் இருக்குது. முருகன் கலியுக கடவுள், எங்கள் முப்பாட்டன்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் கும்பிடுறது ஒரு பிரச்சனை கிடையாது. வருஷம் காவடி எடுத்துகிட்டு போகிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒரு கருணை மிக்க கடவுள் முன்னாடி வரப்போ கும்பிட தோண மாட்டேங்குதுல்ல. தட் இஸ் கால்டு கர்மா. உனக்கு கர்மா விலகிறதுக்குள்ள பலன் இல்லை. அந்த பிள்ளை துன்பத்தோட உச்சத்தில் இருக்கு. வீட்டில் முருகன் செலை வச்சு வழிபடுது, வீட்டில் முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுது. ஒரே யார் என்ன சொன்னாலும் பழனியப்பா தண்டாயுதபாணி அப்படிதான் சொல்லுது. வாய்க்கு வாய் அதான் சொல்லுது. காவடி வருஷந்தோறும் எடுத்துகிட்டு போகுது. பாவம். இந்த வருஷம் கூட நீ நடந்து கஷ்டப்படாத பாப்பா, போயிட்டு ரிட்டர்ன் வரைக்கும் நானே காருக்கு காசெல்லாம் கொடுத்தேன். சார் ரிட்டர்ன் வந்துரு பாவம், நடந்து வராது அப்படின்னு. அந்த அளவுக்கு வறுமை தாண்டவம் ஆடுது. ஆனாலும் அவ்வளவு இருந்த பிறகு இதில் நின்னா பகவானை கையெடுத்து வணங்குறதுக்கு அது செய்யவே செய்யும். அதுக்கு மனசில் என்ன இருக்குன்னா ஐ ஆம் த சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்டு கர்மா. அப்போ யாருக்கு அந்த பலன் இருக்கோ, யாருக்கு அந்த புண்ணியம் அடையணும்னு இருக்கோ அவங்களால மட்டும்தான் பகவான் யோகிராம் சரத்குமார் வணங்க முடியும். சத்தியமாக நான் சொல்கிறேன். எவ்வளோ இருக்க நான் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக வாங்க, தவறாமல் வணங்குங்க. பகவானுக்கு இப்போ நீங்கள் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் சொன்னாங்க நீங்களாம் நாங்கள் ஷேர் பண்ணி கொடுக்குறோன்னோ, அது இப்போதைக்கு அவசியம் இல்லை. முதல்ல உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லா வீடுகள்லையும் மகிழ்ச்சி நிரம்பி வழியட்டும், எல்லாரும் திருப்தியாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு எங்கள் மாமி வரப்பெல்லாம் பகவான் நிறைய வாங்கிட்டோம். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஒன்றும் கொண்டு வராது. உங்கள் அன்பையும் கருணையும் உங்கள் பக்தியும் மட்டும் பகவான்கிட்ட கொண்டு வாங்க. அது போதும். பகவான் மேலே அதை தான் பார்ப்பார். நீங்கள் எவ்வளவு அன்போடு வர்றீங்க, எவ்வளவு பகவான் மேலே